சரி, எல்லாம் நடந்துருச்சுங்க, எல்லாம் நடந்துருச்சு. ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறீங்க. நீங்க பேசிட்டு இருக்க மயக்கம் அடிச்சு விழுந்துடுறாங்க, இறக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியுது. தண்ணி பாட்டில தூக்கி அடிக்கிறீங்க, அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு. அங்கேருந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேசிட்டு எஸ்கேப் ஆகி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போறீங்க. சரி ரைட்டு, அசம்பாவிதம் நடந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ஒருவேளை ஏதாவது, என்ன இன்னைக்கு உங்க கட்சி அங்கே கூடாரமாவே காலி, எல்லாரும் வெளியில வந்துட்டாங்க, நீங்க பார்க்காம கிளம்பி திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டீங்க கார்ல. ஏர்போர்ட் உள்ள போறீங்க, அவ்வளவு பத்திரிகையாளர்கள். என்ன சார் 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 சார்ன்னு என்ன பிச்சைக்காரங்களா பத்திரிகைக்காரங்க? அப்படி கெஞ்சுறாங்க. திரும்பி நின்று ஒரு வார்த்தை, சாரி நான் எதிர்பார்க்கல, நான் இப்ப பேசக்கூடிய சூழல்ல இல்ல, என் மனசு இன்னைக்கு உட்காந்து அறிக்கை விட தெரியுது, நேற்று அங்க பேசிட்டு வர வேண்டியது தானே. அப்ப உங்களை ஆட்டி வைக்கிறது யாரு? நீங்க பேசுற டயலாக்கு, பேசுற ஒரு கற்ற, அதாவது பேச்சே வரமாட்டேங்குது உங்களுக்கு. நேற்று கூட என்ன செய்ய போறீங்க, புதுசா என்ன செய்ய போறீங்கன்னு கேக்குறீங்கன்னு நேற்று நாமக்கல்ல பேசுனீங்க. என்னத்தை செய்யறது?